பயிற்சி, கால்கள் பயிற்சி எனும் அனைத்து பயிற்சிகளும் சொல்லிக் கொடுத்தார்கள். இறை வணக்கம், குரு வணக்கம், சங்கல்பம், அருட்காப்பு, மழை வாழ்த்து, இரண்டொழுக்க பண்பாடு, உலக நல வாழ்த்து எனும் அனைத்து. நான் எப்பொழுதும் தூங்கி எழுந்தவுடன் வாழ்க வளமுடன் என்று அம்மா அப்பாவுக்கு சொல்லுவேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்வாரமுடன். என் பெயர் வே பிரணவ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த கோலகால இலவச லீவ்ல யோகா பயிற்சி கற்றுக்கிட்டேன். கண் பயிற்சி, மூக்கு பயிற்சி, கால் பயிற்சி நான் கற்றுக்கிட்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பெயர் ராவேதிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கை பயிற்சி, கால் பயிற்சி எல்லாம் கற்றுக்கொண்டேன். இரண்டொழுக்க பண்பாடு, மழை வாழ்த்து, சங்கல்பம் எல்லாம் கற்றுக்கொண்டேன். இறை வணக்கம், குரு வணக்கம் எல்லாம் கற்றுக்கொண்டேன். உலக நல வாழ்த்து எல்லாம் கற்றுக்கொண்டேன். நான் காலை எழுந்தவுடன் அம்மா அப்பாவுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்லுவேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகே உலகே. கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. திருக்குறள் அகமுறையை தல்லாம் ஆதிபகவன் உலகே உலகு. கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கேடி நிச்சலம் கல்வி உலகு பவித்ரா. திருக்குறள் வான் சிறப்பு வான் மின்சு உலகம் வழங்கி வருவதால் காணவிடம் என்றுணர பாசித்து பாக்கு பாய்த்து பார்த்து சூடு மழை பொய்ப்பின் ஏறி நூறார் உழவர் பொருளும் வாரி வளர்ந்துள்ளார். கெடுப்பது ஒன்றாக சார்பாய் மச்சாங்க என்பதும் எல்லாம் விசுமென்று வீழ் நல்லா மச்சாங்கை பசுமை தலை காண்பது நெடுமடலும் தண்ணீர் வைக்குஞ்சு தகுதியும் தான் நல்லாதாகிட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வாழ்ச்சமை வாங்கற்கு தாழ் தவறு இரண்டும் தங்காக்கி நடுவ வானம் வாழ்காகி வீடிஞ்சு அமையாதவர்களுக்கு உலகெனில் யார் யாருக்கும் அணிஞ்சு அமையாதவர்களுக்கு வாழ்க உயரம் வாழ்க வைக்கும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் தீபா, கைனூர் கிராமத்திலேருந்து வரேன். கோடைக்கால விடுமுறை பயிற்சின்னு சொல்லிட்டு யோகா பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. அதில் என் பையன் கலந்துருந்தான், கவியரசன் அவன் பேர். அவன் கலந்துக்கிட்டதுலேருந்து கொஞ்சம் நிறைய மாற்றம் தெரியுது அவங்ககிட்ட. வீட்டில் எப்பவுமே கொஞ்சம் துருன்னு சேட்டை பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப கோபம் வரும். ஆனால் இப்போ அங்கே போயிட்டு 4 பசங்களோட சேர்ந்து கலந்துக்கிட்டதுலேருந்து இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கான். கோவம்லாம் கட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான். வீட்டில் பயிற்சி செஞ்சு பார்க்குறான். அப்புறம் பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நானும் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் இயர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் அதை அப்படியே சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என் பையனை நான் அனுப்பிச்சேன். நல்லா இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல வந்துட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஃபஸ்ட் டைம் ஒரு 10 நாள் அங்கே வந்தேன். அதனால தான் எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு பாப்பா நின்று குழந்தை பண்ணது. 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பார்ப்பாரு. அது